வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு 23 ஃபீட் கிராஸ் 37 ஃபீட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சவுத் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் டிசைன் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். இந்த இடத்துல நார்த் பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நார்த் பாயிண்ட் இந்த பக்கமாக இருக்குது. இந்த வீட்டோடைய என்ட்ரன்ஸ் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இது ஒரு சவுத் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான். இந்த இடத்துல மேற்கு கிழக்காக 23 அடி இருக்குது. அதே நேரத்தில் வடக்கு தெற்காக 37 அடி இந்த வீட்டுடைய அளவாக இருக்குது. அப்போ 23 கிராஸ் 37 அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய தெற்கு பார்த்த வீட்டுடைய வரைபடம் தான் இது. இப்போ இந்த வீட்டுடைய பிளான் டீட்டெயிலை பற்றி நாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வீட்டோட என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒரு போர்ட்டிகோ 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 6 ஃபீட் 3 இன்ச்சஸ் சைஸில் ஒரு போர்ட்டிகோ இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் போர்ட்டிகோக்கு லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு இந்த கார்னரில் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல ஒரு மெயின் டோர் இருக்குது. 3.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் ஒரு மெயின் டோர். இந்த மெயின் டோர் வழியாக நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போகும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹால் இருக்குது. 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 11 ஃபீட் சைஸில் ஒரு ஹால், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹால் நம்ம வச்சிருக்கிறோம். தென் இந்த இடத்துல நம்ம சோஃபா டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எந்தெந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நம்ம காட்டியிருக்கிறோம். தென் இந்த ஹாலில் 2 விண்டோ இருக்குது. இந்த சைடு ஒரு விண்டோ இருக்குது, இந்த சைடு ஒரு விண்டோ இருக்குது. இந்த 2 விண்டோவோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் 2 விண்டோ வித் சன்சைடோடு நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹவுஸ் பிளான் பொறுத்தளவில் ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான். இந்த ஹாலில் இந்த இடத்துல ஒரு டோர், தென் இந்த டோர் வழியாக இந்த இடத்துல போகும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் இருக்குது. 10 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் சைஸில் ஒரு பெட்ரூம் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். மேக்கப் பார்க்க நம்ம தலையை வச்சு படுக்கிற மாதிரியான அமைப்பில் இந்த பெட்டை நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பெட்ரூமில் பொறுத்தளவில் ஒரே ஒரு விண்டோ நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் ஒரு விண்டோ சன்சைடோடு இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹாலில் இருந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பன் டோர் வழியாக நம்ம இங்கே போகும்பொழுது இந்த இடத்துல ஒரு டைனிங் ஹால் இருக்குது. 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 16 ஃபீட் 9 இன்ச்சஸ் சைஸில் ஒரு லார்ஜ் டைனிங் ஹால் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த கார்னரில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பாத்ரூம் டாய்லெட் 10 ஃபீட் கிராஸ் 5 ஃபீட் சைஸில் வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ளஸ் பாத்ரூம் சேர்ந்து இருக்கிற மாதிரி நாம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதில் ஒரு டோர் இருக்குது. இந்த டோருடைய சைஸ் 2.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் ஒரு டோர். இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய விண்டோவுடைய சைஸ் 2 ஃபீட் கிராஸ் 2.5 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த விண்டோவை நாம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த கார்னரில் ஒரு கிச்சன் இருக்குது. 10 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் சைஸில் ஒரு கிச்சன். கிழக்கு பார்க்க இருந்து சமைக்கக்கூடிய டைரக்ஷனில் கிச்சன் ஸ்லாப் நாம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதில் ஸ்டவ் சிங்க் எல்லாம் எந்தெந்த மாதிரியான இடத்துல வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நம்ம இந்த இடத்துல காட்டியிருக்கிறோம். தென் இந்த கிச்சனில் 2 விண்டோ இருக்குது. இந்த 2 விண்டோவுடைய சைஸ் 3 ஃபீட் கிராஸ் 3 ஃபீட் அப்படிங்கக்கூடிய ஸ்கொயர் ஷேப்பில் இந்த 2 விண்டோவுமே நாம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹவுஸ் பிளானை பொறுத்தளவில் வால் திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸில் தான் ஓவராலாக எல்லா வால்ஸுமே நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு 851 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வரும். ஸோ இந்த ஹவுஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அப்ராக்சிமேட்டாக 16 லேக்ஸில் இருந்து 17 லேக்ஸ் வரைக்கும் நாம அப்ராக்சிமேட்டாக எஸ்டிமேட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வேரியஸ் ஹவுஸ் பிளான் டிசைன் வேற டைரக்ஷன்ஸில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பை, தேங்க்யூ.